எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சோம்பு, பச்சை மிளகாய், வெங்காயம் வதக்கணும். வதக்கிட்டு ஏன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் குருமா குழம்பு செய்யப்பாரு. மூக்கலுக்குள்ள குருமா உருளைக்கிழங்கு போட்டு இங்கே பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பூரி. காலையில் டிஃபனுக்குங்க பூரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். சாஃப்டாக இருக்குதுங்க. நல்லா பிசைஞ்சு வச்சுங்க. நல்லா வதங்கிச்சிங்களா, கொஞ்சம் தக்காளி போடுங்க. தக்காளி போட்டுங்க போடுங்க. கல் மஞ்சள் தூள் போடுங்க. நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கினாங்க. நல்லா வதங்கினாங்க. அதில் உப்பு போட்டிருக்கேங்க. நல்லா வதங்கிடும். போட்டு ஊறிங்க. இஞ்சி பூண்டு போட்டுருங்க. இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கிட்டு மட்டும் அங்கே போடணும். தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கிட்டு மட்டும் இஞ்சி பூண்டு போட்டால் தாங்க டேஸ்ட்டு கொடுக்கும். தக்காளி நல்லா வதங்கிட்டுருங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு போடணுங்க. இல்லை தக்காளி வதங்காமல் போட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு ஒட்டிக்கும், அடி பிடிச்சிடும். வச்சுங்களா, மூக்கலை போட்டுக்குங்க. கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்குங்க. நல்லா பரட்டிக்குங்க. பரட்டிட்டு மூக்கலை குருமாங்க. அது 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்குங்க. நமக்கு தேவையான காரம். கல் போட்டுக்கணும். எண்ணெய் போட்டு வதக்கும் போது கொஞ்சமாக போட்டுக்கணும். தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிட்டு இப்படி புரட்டிட்டு அப்புறமா இப்படி கலந்து விடணுங்க. கலந்து விட்டிங்கன்னா இப்போ தேவையான மசாலாவுக்கு தேங்காய், உடச்சக்கல்ல, சோம்பு போட்டு அரைச்சிட்டிங்கன்னா லாஸ்ட்டில் இறக்கும் போது ஊற்றுனுங்க. வீட்டு மிளகாத்தூளுங்க. நம்ம வீட்டு மிளகாத்தூளும் செய்யணுங்க. யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் வெளியில் வாங்க மாட்டேன். வீட்டு மிளகாத்தூள். பூரி பார்த்திங்களா, வெறும் நம்ம வீட்டு கோதுமை தாங்க. அது நம்ம வீட்டு கோதுமை தாங்க. மைதாலாம் போட மாட்டோம், வெறும் கோதுமை. கொஞ்சம் சோம்பு எடுத்துக்கோங்க. தேங்காயில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். உடச்சக்கலை 4 போட்டுக்கோங்க. கொதிது பார்த்திங்களா, அரைச்சி வந்தவுடனே தேங்காய் அரைச்சி ஊற்றிடுங்க. சோம்பு